கரூர் நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க. எதற்காக செல்லல இந்த மாதிரியான இல்ல நம்ம வந்து எல்லா கட்டத்திலும் நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கான என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதில் கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோம். 2:30 3 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ளே யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆக்சுவலா சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2:30 மணி அளவில் எங்களுக்கு வந்து முதல்வர் எல்லாரும் நீங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு நாடகத்தையும் பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு இடத்தையும் பாத்திருப்பீங்க. எத்தனை அமைச்சர்கள் வந்து உடனே நாடகம் நடத்துகிறார்கள். எங்களுக்கு அந்த இடத்துல வந்து உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இது அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது. ஏனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. ஏன்னா எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது, உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை வந்து உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்க இதே பத்திரிகையாளர்கிட்ட நான் சொன்னோம், நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும். நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம். அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்திருப்பீங்க. இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது. இவர்கள் எல்லாம் கட்சியை முடக்கணும், இல்ல எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைச்சாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 100% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதுல ஒன்றும் நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கான ஒரே துக்கம் 41 பேர் எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், குழந்தைகள் பலியானது மட்டும்தான் மிகப்பெரிய துக்கம். அது கண்டிப்பாக எந்த காலகட்டத்திலும் அது மீள முடியாத துக்கம். மற்றபடி இதுல யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது. யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது. அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்க இல்லை.